ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்பது வெறும் 1000 நாமங்கள் அல்ல. அது நம் வாழ்க்கையை மாற்றும் 1000 வாழ்க்கை பாடங்கள். ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. ஆனால் அந்த அர்த்தம் நம் அன்றாட வாழ்க்கையோடு எப்படி தொடர்பு படுகிறது? அதை தான் இந்த தொடரில் நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாமத்திற்கும் அதன் ஆன்மீக அர்த்தத்தையும் வாழ்க்கை பாடத்தையும் நடைமுறை பயன்பாட்டையும் புரிந்து கொள்வோம். இந்த தொடரை முழுமையாக பார்த்தால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் வெறும் ஸ்லோகம் அல்ல, அது வாழ்க்கையின் வழிகாட்டி என்பதை நீங்களே உணர்வீர்கள். வாருங்கள், இன்று 2வது நாமமான விஷ்ணவே நமக என்ற திருநாமத்தின் மகிமையை ஒரு அழகான கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம். ஒரு பள்ளியில் புதிய ஆசிரியர் ஒருவர் பணியில் சேர்ந்தார். முதல் நாளே வகுப்பறைக்குள் சென்றபோது ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு விதமாக இருந்தார்கள். ஒருவன் மிகவும் புத்திசாலி, ஒருவன் மிகவும் அமைதியானவன், ஒருவன் எப்போதும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். மற்றொரு மாணவி யாரிடமும் பேசாமல் தனிமையாக அமர்ந்திருந்தாள். ஏற்கனவே பல ஆசிரியர்கள் அவர்களை பற்றி ஒரு முடிவுக்கு வந்திருந்தார்கள். இவன் குறும்புக்காரன், இவனால் எதுவும் ஆகாது, இவள் மிகவும் திறமையானவள், இவன் எப்போதும் பிரச்சனைதான் என்று அவர்கள் மதிப்பீடு செய்து வைத்திருந்தார். ஆனால் இந்த புதிய ஆசிரியர் யாரையும் அப்படி மதிப்பிடவில்லை. ஒவ்வொரு மாணவர்களிடமும் தனியாக பேசினார். அவர்களின் குடும்பம், அவர்களின் விருப்பம், அவர்களின் பயம், அவர்களின் கனவு எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டறிந்தார். சில மாதங்கள் கழித்து அந்த வகுப்பே மாறிவிட்டது. எப்போதும் சண்டை போட்ட மாணவன் வகுப்பின் தலைவனானான். படிப்பில் பின்தங்கிய மாணவன் முதல் 10 மாணவர்களில் ஒருவனானான். யாரிடமும் பேசாத மாணவி மேடையில் நின்று பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்றாள். இதையெல்லாம் பார்த்த மற்றொரு ஆசிரியர் ஆச்சரியமாக இந்த ஆசிரியரிடம் கேட்டார், உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியும் சார் என்று. இந்த ஆசிரியர் சிரித்துக்கொண்டே, நான் குழந்தைகளை அவர்கள் இன்று இருப்பது போல பார்க்கவில்லை, அவர்கள் நாளை என்ன ஆக முடியும் என்று பார்த்தேன் என்று அவர் சொன்னார். இதுதான் விஷ்ணவே நமக என்ற திருநாமத்தின் ஆழமான பொருள். விஷ்ணு என்றால் ஒவ்வொரு உயிரின் உள்ளத்திலும் உறைந்து அவர்களை உள்ளத்திலிருந்து வழிநடத்துபவர். இறைவன் நமது இன்றைய குறைகளை மட்டும் பார்ப்பதில்லை, நமக்குள் மறைந்திருக்கும் திறமையையும் நற்குணங்களையும் ஒரு நாள் வெளிப்பட போகும் தெய்வீக ஒளியையும் காண்கிறார். அதனால்தான் விழுந்த மனிதன் மீண்டும் எழ முடிகிறது, தவறு செய்தவன் திருந்த முடிகிறது, நம்பிக்கை இழந்தவன் மீண்டும் வாழத் தொடங்குகிறான். ஏனெனில் இறைவன் நமக்குள் இருந்தபடியே நம்மை மெதுவாக உயர்த்தி கொண்டிருக்கிறார். அந்த உள்ளுரைந்து செயல்படும் பரமாத்மாவே விஷ்ணு. இந்த நாமம் நமக்கும் ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. ஒரு மனிதனை அவன் இன்று செய்த தவறுகளால் மட்டும் மதிப்பிடாதீர்கள், அவனுக்குள் இன்னும் மலராமல் இருக்கும் நல்ல குணங்களையும் பாருங்கள். ஒருவரை நம்புவது அவருக்குள் இருக்கும் இறைவனை நம்புவதாகும். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சிறிய ஊக்கம், ஒரு உண்மையான பாராட்டு ஒருவருடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி உடையது. இன்று உங்களுக்கு பிடிக்காத ஒருவர் இருந்தாலும் அவரை பற்றி ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் நினைத்து பாருங்கள். அவருடைய ஒரு நல்ல குணத்தை மனதார பாராட்டுங்கள், அல்லது ஒரு ஊக்கமான வார்த்தையை சொல்லுங்கள். யாருக்கு தெரியும், அந்த ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கையே மாற்றும் திருப்பு முனையாக இருக்கலாம். விஸ்வம் என்ற முதல் நாமம் இறைவனே இந்த பிரபஞ்சம் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்தது. இன்று விஷ்ணவே நமக என்ற 2வது நாமம் அதே இறைவன் ஒவ்வொரு உயிரின் உள்ளத்திலும் இருந்து அவர்களை அமைதியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. அதனால்தான் அவர் விஷ்ணு. ஓம் விஷ்ணவே நமஹ. நன்றி. இதே மாதிரி நிறைய ஆன்மீக பதிவுகளை நீங்க பார்த்து ரசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஆலயா மியூசிக்கல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆலயா மியூசிக்கல்ஸ்.